ஆனா எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குமாண்ணா. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கெல்லாம் அப்படியே சொல்லலாம். டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்க அண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்க அண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி, என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க, இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு. தனியா உள்ளாட்சி தேர்தல், தனியா லோக்சபா தேர்தல், தனியா தான் நிக்கிறோம். ஏன் கட்சி வளரணும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன். ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம எங்கேயோ மாட்டிக்கும். அவர்களுடைய கையை காலை பிடிச்சு பதவிக்கு வந்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க? அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே. கையை காலை பிடித்து வந்தான், என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன. விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல், விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால இது அது கேட்கலாம் நான் வரல. பதில் சொன்னா பதிலடி இருக்கும். அப்படித்தான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்றேன். கேள்வி கேட்டா பதில், எப்பாச்சும் நோ கமெண்ட், சாரி, பிளீஸ். ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும். அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும்? சாரி, நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம், சாரி நண்பரே. எப்ப நான் பேசியிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே. அது தப்பா சரியா எனக்கு தெரியாது. நான் காலம்தான் முடிவு பண்ணணும். அதனால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாங்க? அதிமுகவுடைய அமைச்சர்கள் கையா முய்யோ நேற்று வந்து கும்பிடுறாங்க, உருவமையை தொலை எரிக்கிறாங்க. அவங்கள எங்க போனாங்க இத்தனை? ஆபாசமா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலையை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கொடுத்தார். கையை காலை பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையக்கால பிடிச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை. தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி. எதற்கு? தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கிறாங்க. காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு, அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்ல, பேச்சுல, செயல்ல, வீரத்துல, ஆற்றல்ல, மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுனீங்கன்னா திரும்ப பேசு. இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்கே வந்திருப்பது மாற்றம். நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம், நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்னைய விடுங்க, அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம், மக்கள் மன்றத்தில் வைப்போம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சொல்லுவோம், டிபேட்டுக்கு வருவோம். அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி 1960, 70, 80 பேசிட்டு இருக்கேன். அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கணும். அண்ணா, பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும். இப்பதான் வர்றாங்க. இத்தனை காலமா இருந்தவர்கள் 53 வயசு ராகுல் காந்தி இளைஞர்னு சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும்? உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வயசு 50, இளைஞரணி தலைவரா? எங்க கட்சியில 35 வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தாலும் இளைஞரணி தலைவர் விட மாட்டேன். பிஜேபியில 35th இயர், 1 day எக்ஸ்ட்ரா அவுட், வேற பதவிக்கு போங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதை 3 வருடமாக கடைபிடிக்கின்றோம். அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். 53 வயது 54 வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுட்டு இளைஞர், 50 வயசுல திமுக இளைஞரணி தலைவர், 73 வயசு இருந்தவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 65 வயசு இருந்தவரை இளைஞரணி தலைவர். அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம். பிரதமருக்கு தெரியும், இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக, எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும். இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நேரம்.
இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சு வச்சுட்டாங்களே, எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம், நான் பிரதமர்லாம் நான் எப்படி அரசியலுக்கு வந்திருப்பேன்? எந்த கட்சி 37 வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கும்? பிரதமர் தானே கொடுத்தாங்க. பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல, சேவியர் மேலே மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க. பிரதமருக்கு 23 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று. அண்ணா நல்லா நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில். இவங்க சொல்ற அதே லாஜிக் எனக்கு. ஏன்னா 50 வயசுல இளைஞரணி தலைவர்னு சொல்றாங்க. எங்க பிரதமர் பிஜேபி இளைஞரணி தலைவர்லாம் கிடையாது. அவர் பிரதமர், இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்கார். அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க. கை நடுங்குதா, கால் நடுங்குதா, விமானத்தில் ஏறும்போது தப்பி ஏறாரா, புட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா, காலை பார்த்து பேசுறாரா, உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு, பிரதமருடைய பார்வை சிங்க பார்வை. நான் சொல்றதுன்னா இதுல பேசும். நான் சொல்றது பிரதமர் இன்னைக்கு வாங்கினா அண்ணாமலையை போன்ற இளைஞனை கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எம்பிக்கள் இன்னைக்கு யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி என ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது. கீழிருந்து மேல வரணும். இந்த டெமோக்ரஸியில் எப்ப வருவீங்க சொல்லுங்க.